குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மற்றும் நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் திடீரென திரும்ப பெறப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 5 ஆண்டுகள் பணிக்காலம் கடந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் கட்டாயமாக தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக வெளியான அறிவிப்பில் எந்த சிறப்பு சலுகைகளும் இல்லாமல் பொது பிரிவினருக்கு 60% மற்றும் பிற பிரிவினருக்கு 55% மதிப்பெண் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. திமுக ஆதரவு ஆசிரியர் சங்க தலைவர் தியாகராஜன் அறிவிப்புக்கு முன் அமைச்சரை சந்தித்து 2 லட்சம் ஆசிரியர்கள் எதிர்ப்பார்கள் என கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். தனியார் பள்ளி ஆசிரியர்களையும் தேர்வில் சேர்ப்பது ஏற்கனவே தகுதி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என ஆசிரியர் சங்கங்கள் எச்சரித்தன. ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் ஜெயந்தியை அமைச்சர் அழைத்து அறிவிப்பை நிறுத்த சொல்லியதாக தகவல் வெளியானாலும் அதிகாரிகள் ஒருவரால் இது இணையத்தில் வெளியிடப்பட்டுவிட்டது. அறிவிப்பு வெளியானதை அறிந்த சங்க தலைவர் அமைச்சரிடம் மீண்டும் புகார் செய்தார். அமைச்சரும் அதிகாரிகளிடம் கடும் கண்டனம் தெரிவித்ததாக பரபரப்பு தகவல் வெளியானது. இறுதியாக அறிவிப்பு திரும்ப பெறப்பட்டு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு மதிப்பெண் தளர்வு உள்ளிட்ட சலுகைகளுடன் புதிய அறிவிப்பு வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.